நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு முறை ஃபவாஹிதா என்பதாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விடயத்தை பார்க்கலாம். இது எங்களுக்கு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நாங்கள் தொழுகையிலே இதர சேட்டைகளிலிருந்து இயன்றளவு நாங்கள் குறைவாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுடைய சேட்டைகள் கூடுகின்றதோ அந்த அளவுக்கு எங்களுடைய தொழுகையுடைய நன்மை குறைவடையும். சில சேட்டைகள் என்ன தொழுகையையே பாத்திலாக்கக்கூடிய சேட்டைகளாகவும் அதிகமாக சேட்டைகள் கூடினால் மாறக்கூடிய நிலையையும் நாங்கள் காணலாம். நாங்கள் தொடராக செய்து வரக்கூடிய எங்களுடைய இந்த மார்க்க சட்ட விளக்க வகுப்பிலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையுடைய சட்டங்களை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்தளவு நாங்கள் பார்த்துவிட்டு எங்களுடைய இந்த வகுப்பை நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் முடிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்று நாங்கள் நின்ற இடம் தொழுகையிலே நாங்கள் செய்யக்கூடாத விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. தொழுகையுடைய முக்கியமான சட்டங்கள், ருக்குன்கள், அதே போன்று வாஜிபாத்துகள், அதே போன்று சுனன்கள், இவைகளை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நாங்கள் தொழுகையிலே செய்யக்கூடாத விடயங்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே உங்களுக்கு தெரியும், தொழுகையிலே இருக்கும் பொழுது மற்ற நேரங்களிலே செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் தொழுகையிலே செய்ய முடியாது. திரும்பி பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. இது போன்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவைகளில் சிலதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக நாங்கள் தொழும் பொழுது சுஜூதுடைய இடத்தை தான் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வேறு திசைகளிலே நாங்கள் திரும்புவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் தொழும் பொழுது சாப்பிடுவதோ அல்லது குடிப்பதோ இவைகளை நாங்கள் முடித்துவிட்டுத்தான் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் வர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இல்திஃபாத்தி ஃபிஸ் ஸலாத், தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி நான் கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசுஹு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்த், ஒரு மனிதனுடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் களவாடுவதற்கு விரும்பினால் அவனை இப்படிப்பட்ட பராக்குகளிலே ஷைத்தான் ஈடுபடுத்துவான். அங்காளங்களை திரும்பி பார்க்கறதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய இந்த ஊசலாட்டங்கள் ஷைத்தான் எங்களுடைய தொழுகையிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை களவாண்டு எடுப்பதற்காக வேண்டி, அதை பறித்தெடுப்பதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகையினால் நாங்கள் தொழும் பொழுது சுஜூதுடைய இடத்தைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வேறு யாருடனும் நாங்கள் தொடர்பாடல்களை வைத்து கொண்டிருக்கவோ வேறு எந்த விதமான பராக்குகளிலே நாங்கள் திரும்பி பார்க்கவோ எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் தொழும் பொழுது தவிர்க்க வேண்டிய விடயங்கள், ஒரு சுவருக்கு பக்கத்திலே நாங்கள் தொழுதால் அல்லது ஒரு தூணுக்கு முன்னால் நாங்கள் நின்று தொழுதால் அதிலே நாங்கள் சாய்ந்தவர்களாக தொழக்கூடாது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், தொழும் பொழுது சக்தியுடையவர்களாக இருக்கும் பொழுது எலும்பி நிற்பது எங்களுக்கு ருக்குன், கட்டாய கடமை. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டாய கடமையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் சுவரிலே சாய்ந்து கொண்டிருப்பது, அல்லது தூணுக்கு முன்னால் நாங்கள் தொழுதால் தூணிலே நாங்கள் சாய்ந்து கொண்டிருப்பது, நாங்கள் நிலையிலே நிற்பதை அது தகர்த்தெறியக்கூடிய ஒரு நிலையாக அது மாறும். ஆகையினால் அப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நடு இருப்புகளிலே இருக்கும் பொழுது, அதே போன்று அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது இருப்பதற்கென்று உங்களுக்கு ஒரு நிலை எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் நடு அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது, அதாவது எங்களுடைய இடது பாதத்தை நாங்கள் மடித்து வைத்து வலது பாதத்திலேயுடைய விரல்களை நாங்கள் குத்தியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கடைசி அத்தஹியாத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது இடது பாதத்தை வளைத்து வலது பாதத்துக்கு கீழால் நாங்கள் வைத்து எங்களுடைய பிற்பகுதி பூமியிலே படக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்க வேண்டும். இதற்கு இந்த இரண்டு அமைப்பும் தான் அத்தஹியாத்திலே நாங்கள் அல்லது நடு இருப்பிலே இருக்கும் பொழுது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள். அப்படி இல்லாமல் சிலர் அமருவார்கள், எங்களிலே யாரும் அப்படி அமருவது கிடையாது. இரண்டு பாதங்களையும் நாங்கள் அப்படியே இரண்டு சைட்டுக்கும் நாங்கள் வளைத்து எங்களுடைய பிற்பகுதியை இந்த இரண்டு பாதங்களுக்கு நடுவிலே நாங்கள் அப்படியே பூமியிலே படுமாறு அமர்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே எங்களுக்கு தடை செய்திருக்கின்றார்கள். அதற்கு சொல்வார்கள் அரபியிலே அல் இக்ஆ என்று சொல்வார்கள். அல் இக்ஆ என்றால் இரண்டு பாதங்களையும் அப்படியே விரித்து பிற்பகுதியை அப்படியே நாங்கள் பூமியிலே வைத்து அமருவது
தொழுகையிலே தடை செய்யப்பட்ட ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தொழுகையிலே எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, நாங்கள் சுஜூதுக்கு செல்லும் பொழுது எங்களுடைய 2 இந்த மணிக்கட்டுகளையும் விரித்து நாங்கள் அதற்கு நடுவில் தான் நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். அல்லது முகம் சுஜூது செய்யும் பொழுது அதற்கு சற்று பணிந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த 2 மணிக்கட்டுகளும் விரிந்து அப்படியே பூமியிலே இருக்க வேண்டும். இருந்தால் எங்களுடைய இந்த முழங்கை பூமியிலிருந்து உயர்ந்திருக்க வேண்டும். பூமியிலே படக்கூடிய அடிப்படையிலே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி படக்கூடிய அடிப்படையிலே இருக்கக்கூடாது. எங்களுடைய மணிக்கட்டு மாத்திரம்தான் பட வேண்டும், இந்த முழங்கை பூமியிலே படக்கூடாது. அப்படிப்பட்டால் நாங்கள் 2 கைகளையும் அப்படியே, நிறைய பேர் சில வேளை சிறு பிள்ளைகள் செய்வார்கள் அல்லது சோம்பரத்திலே தொழக்கூடியவர்கள் செய்வார்கள். அப்படி இருந்தால் இதற்கு சொல்லப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா யப்சுது அஹதுக்கும் இன் பிசாத்தல் கல்ப். அதாவது நாய், அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த நாய் அமர்ந்தால் அப்படித்தான் அமரும், தன்னுடைய கையை அப்படியே முழங்கை படக்கூடிய அளவுக்குத்தான் அது அமரும். அப்படி நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகையினால் நாங்கள் சுஜூது செய்யும் பொழுது எங்களுடைய மணிக்கட்டுடைய அந்த விரிந்த கை மாத்திரம்தான் பட வேண்டுமே தவிர எங்களுடைய முழங்கை படக்கூடாது. குறிப்பாக நாங்கள் ஜமாத்தாக தொழாத நிலையிலே தனிமையாக தொழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்னவென்று சொன்னால், இந்த கைகளையும் நாங்கள் நல்லா விரித்து வைக்க வேண்டும். இப்படி ஒடுக்கி வைக்காமல் நாங்கள் நன்றாக விரித்து வைத்து தொழுவது, சுஜூதிலே தொழுவதுதான் வரவேற்கத்தக்கது. ஆனால் நாங்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே நாங்கள் எங்களுடைய கைகளை, முழங்கையை நாங்கள் உயர்த்தி அந்த ஜமாத்திலே நாங்கள் அதற்கு ஒப்பான அடிப்படையிலே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையிலே அதிகமான சேட்டைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்திலே நாங்கள் பிடிக்க வேண்டிய, சொரிய வேண்டிய இடம் இருந்தால் அதை நாங்கள் அந்த தேவைக்கு ஏற்ற அடிப்படையிலே மாத்திரம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதையும் தவிர்ந்திருக்க முடியும் என்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். அப்படி இல்லாமல் அதிகமான சேட்டைகளை நாங்கள் செய்வது, எங்களுடைய ஆடைகளை தேவையில்லாமல் சரி செய்து கொள்வது, எங்களுடைய இதர சிலருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கின்றது, அந்த பழக்கங்களை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதரை கண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாயில் இப்படிப்பட்ட காப்பட் போடப்பட்ட அல்லது டைல் பிடிக்கப்பட்ட கூட்டப்பட்ட பள்ளி வாயிலாக இருக்காது. அது மண் தரையாகத்தான் இருந்தது. அந்த மண் தரையிலே மணல் இருக்கும், சில வேளை கற்களும் என்ன செய்யும் இருக்கும். அந்த வேளையிலே சில சஹாபாக்கள் தங்கள் சுஜூது செய்யக்கூடிய இடங்களை அப்படியே சுஜூதுக்கு செல்வதற்கு தொழுகைக்கு முன்னால் சரி செய்வது பிரச்சனை இல்லை. தொழுகையிலே சுஜூது செய்வதற்கு முன்னால் இப்படி என்ன செய்வார்கள், சில வேளை அந்த இடத்தை சரி செய்துவிட்டு சுஜூது செய்வார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் என்ன செய்தார்கள், அதையும் தடை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது திருப்தி காணாத அளவுக்கு பின்வருமாறு கூறினார்கள். முஐக்கீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு சொன்னார்கள், இன் குன்த ஃபாயிலன், உங்களுக்கு கட்டாயம் அப்படி நீங்கள் ஒரு பொலிஷ், அதாவது சுத்தம் செய்துட்டு, என்ற கற்கள் இருக்குது, சுஜூது செய்தால் படும், அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறை மாத்திரம் செய்யுங்கள். சுஜூது செய்யும் பொழுது முன்னுக்கள் இருந்தால் இப்படி ஒரு முறை மாத்திரம் செய்யுங்கள். இன்குன்த ஃபாயிலன், கட்டாயம் உங்களுக்கு அப்படி ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்றால் ஃபவாஹிதா, ஒரு முறை மாத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அது எங்களுக்கு எதை எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், தேவைக்கு ஏதாவது நாங்கள் எங்களுடைய அசைவுகளை நாங்கள் கூட்ட வேண்டியிருந்தால் அதை தேவையான அளவுக்கு நன்றாக சுருக்கி கொள்ள வேண்டும். இப்போ யாராவது முன்னுக்கு கல் இருந்தால் இப்படி 4-5 இதாக்கு இருந்தால் அது அழகாக சேப்பாகும். அப்படி இல்லாமல் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு முறை ஃபவாஹிதா என்பதாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விடயத்தை பார்க்கலாம். இது எங்களுக்கு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நாங்கள் தொழுகையிலே இதர சேட்டைகளிலிருந்து இயன்றளவு நாங்கள் குறைவாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுடைய சேட்டைகள் கூடுகின்றதோ அந்த அளவுக்கு எங்களுடைய தொழுகையுடைய நன்மை குறைவடையும். சில சேட்டைகள் என்ன, தொழுகையையே பாத்திலாக்கக்கூடிய சேட்டைகளாகவும், அதிகமாக சேட்டைகள் கூடினால் மாறக்கூடிய நிலையையும் நாங்கள் காணலாம். அதே போன்று நீங்கள் தவிர்க்கக்கூடிய விடயங்களிலே எங்களிடத்தில் இல்லாத பழக்கம் என்றாலும் யாரும் வெளிநாட்டுக்கு சென்றால் காண்பார்கள். ஷியாக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. அவர்கள் சுஜூதுக்கு செய்யும் பொழுது அவர்களுடைய பொக்கெட்டிலே கொண்டு வருவார்கள். வெளிநாட்டுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு மண்கட்டியை கொண்டு வருவார்கள். சுஜூது செய்யும் பொழுது அந்த மண்கட்டியை வைத்து விட்டு தான் அதில் என்ன செய்வார்கள், சுஜூது செய்வார்கள்.
அது எங்கிருந்து கொண்டு வந்த மண்கட்டியோ தெரியாது, அதை வைத்து அதிலே தான் சுஜூது செய்வார்கள். இதை சில வேளை நீங்கள் கண்டால் இதற்கு பின்னால் உங்களுக்கு கேள்வி எழக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை நான் குறிப்பிட்டேன். அதே போன்று இந்த தொழுகையிலும் சில வேளை அதிகமான சேட்டைகள் ஏற்படக்கூடிய நிலைகளிலே செய்ய முடியுமான அனுமதிக்கப்பட்ட விடயங்களும் இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் நாங்கள் அதாவது தொழும் பொழுது எங்களுடைய அந்த சுத்ராவுடைய இடத்துக்கு உள்ளால் அல்லது நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய இடத்துக்கு உள்ளால் எங்களுடைய ஏரியா, நாங்கள் தொழும் பொழுது ஒரு தொழுகையாளியுடைய ஏரியா சுஜூது செய்யக்கூடிய இடம், அதற்கு உள்ளால் யாராவது செல்வதற்கு எத்தனித்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம், தடுத்து நிறுத்தலாம். அது ஒரு தொழுகையில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அப்படி தடுத்து நிறுத்த முடியும், நிறுத்த வேண்டும். தொழுகைக்கு நாங்கள் தொழும் பொழுது யாரையும் நாங்கள் முன்னே செல்ல விடக்கூடாது, மிகவும் சிறிய பிள்ளைகளை தவிர. அதே போன்று தொழுகையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது யாருக்காவது ஒரு தீங்கு ஏற்பட போகின்றது எங்களுக்கு தெரிந்தால், நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம், ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர் வருகின்றார், திடுக்கி விழ பார்க்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் தொழுகையை முறிக்காமல் அவருக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், அவரை தடுத்து நிறுத்தலாம். இப்படிப்பட்ட பாருங்கள், இது மனிதநேயத்தை காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அது எங்களுடைய இபாதத்துகளிலேயே மிகவும் தலையாய இபாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த இபாதத்தையும் நாங்கள் பாழாக்காமல் மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் சட்டம் வகுத்திருக்கின்றது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு மனிதருக்கு இடம் போகின்றது, அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அதை தட்டி கொடுப்பது தொழுகையை எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போன்று நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இயன்றளவு பிள்ளைகளை நாங்கள் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். என்றாலும் பிள்ளைகள் வீட்டிலே இருந்தாலும் சரி, சிலவேளை பள்ளியிலே இருந்தாலும் சரி, அவர்கள் சிலவேளை கைப்பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு தொழ முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை தூக்கி கொண்டு தொழுதிருக்கின்றார்கள். அதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் தேவையில்லாமல் தூக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை தூக்குவதற்கு யாராவது இருந்தால் அவர்கள் வாங்கி நாங்கள் தூக்கி கொண்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் இருக்கின்றோம், அந்த பிள்ளை எங்களோடு தான் இருக்கும் என்று சொன்னால், எங்களிடத்தில் இல்லாவிட்டால் சில வேளை அழுது கொண்டிருக்கும் என்று சொன்னால் அப்படி நாங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு தொழுவது. அதே போல நாங்கள் தொழும் பொழுது சில வேளை பிள்ளைகள் எங்களுக்கு மேல் வந்து ஏறும். அப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிற பிள்ளைகள் ஏறி இருக்கின்றார்கள். அவைகள் தொழுகையை பாழாக்காது. அதே போன்று தொழுகையிலே ஏதாவது ஒரு நாங்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது சில வேளை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வேலை இருந்தால், இமாமுக்கு நாங்கள் அதை உணர்த்த வேண்டிய தேவை இருந்தால் ஆண்கள் தஸ்பீஹ் செய்யலாம், சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு பாதிப்பு வருகின்றது அல்லது நாங்கள் தொழுகையிலே நாங்கள் அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அப்படி ஏதாவது நீங்கள் இமாமுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் எங்களுக்கு சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு விளங்கவில்லை, பின்னால் இருக்கின்றார்கள் சஃபுகளிலே, பெண்கள் அதை உணர்த்துவதற்கு எத்தனித்தால் அவர்கள் என்ன செய்யலாம், கை தட்டலாம், 2 கைகளையும் தட்டலாம் அல்லது இப்படியும் தட்டலாம் என்று 2 முறை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய ஓசை மூலமாக சத்தத்தை எழுப்பாமல் தங்களுடைய கைகளினால் சத்தத்தை எழுப்பலாம். இது ஹதீஸிலே வந்திருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாயில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுதுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வந்தார்கள். வந்த பொழுது அதை உணர்த்துவதற்காக வேண்டி, பின்பக்கத்திலிருந்து வந்த பொழுது அதை உணர்த்துவதற்காக வேண்டி பெண்கள் என்ன செய்தார்கள், கைதட்டினார்கள். அப்பொழுது என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னாயினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நீங்கள் முன்னாகி தொழுங்கள் என்று கூறியும் அவர் அதை ஏற்கவில்லை, அவர்கள் பின்னாகினார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் என்ற விடத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்படி நாங்கள் இன்னும் நிறைய தொழுகையிலே பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு, தொழுகையிலே ஏதாவது எங்களுக்கு தவறினால் நாங்கள் 2 சுஜூதுகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக நாங்கள் தொழுகையுடைய செயற்பாடுகளை 3ஆக பிரித்தோம். ருக்குன்கள் ஒன்று தவறினால் நாங்கள் அந்த ருக்குனை நாங்கள் திருப்பி செய்ய வேண்டும். திருப்பி செய்து விட்டு நாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி 2 சுஜூதுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். வாஜிப் ஒன்று தவறினால் அந்த வாஜிபை நாங்கள் திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பகரமாக 2 சுஜூதுகளை நாங்கள் செய்யலாம். இதில் சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தினால் பிரயோசனமாக இருக்கும் நினைக்கின்றேன். ஒருவர் தொழும் பொழுதோ இமாமாக தொழும் பொழுதோ அல்லது தனிமையாக தொழும் பொழுதோ 4 ரக்காத் தொழுகை, அவர் கடைசி அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகின்றது, நான் 3 ரக்காத் தொழுதேனா அல்லது 4 ரக்காத் தொழுதேனா என்றால் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யாமல் சலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் மார்க்கம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், நீங்கள் என்ன தொழுதோம் என்பது ஷுவராக உங்களுக்கு தெரிகின்றதோ
அந்த முடிவை எடுங்கள். இப்போ 3ஆ 4ஆ என்ற கேள்வி வந்தால் 3 தொழுதது ஷுவர், அப்படித்தானே? 3 தொழுதது ஷுவர், 4 தொழுதது சந்தேகம். அப்படி என்றால் சந்தேகத்தை விட்டுவிட்டு எதை நாங்கள் முடிவெடுக்கணும்? ஷுவரானது 3 தான் தொழுதேன் என்று நாங்கள் முடிவெடுத்து இன்னொரு ரக்காத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுது முடித்துவிட்டு அதற்கு பின்னால் நாங்கள் சுஜூது சஹு செய்ய வேண்டும். சுஜூது சஹுடைய சட்டம் உங்களுக்கு சலாத்துக்கு முன்னாலும் செய்யலாம், சலாத்துக்கு பின்னாலும் செய்யலாம். ஆனால் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்வது சலாத்துக்கு முன்னர் தான் நீங்கள் செய்யணும். சலாம் கொடுப்பதற்கு முன்னர் 2 ரக்காத்துகள், அதாவது 2 சுஜூதுகள் நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் சலாம் கொடுக்க வேண்டும். ஆனால் சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் இப்படி நான் ஆரம்பத்திலே கூறிய இந்த முறை, இந்த மெத்தட்டில் மாத்திரம், அதாவது நீங்கள் குறைவாக தொழுதீர்களா என்ற சந்தேகம் வந்து அதை நீங்கள் நிரப்பமாக்கினால் நீங்கள் 2 சலாம் கொடுத்ததன் பின்னால் 2 சுஜூதுகளை நீங்கள் செய்வது வரவேற்கத்தக்கது. அப்படித்தான் ஹதீஸிலே வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உலமாக்கள் விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். மீண்டும் கூறுகின்றேன், அதாவது விட்ட விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காகவே சுஜூது செய்யும் பொழுது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சுஜூது செய்வது சிறந்தது. நாங்கள் குறிப்பாக ரக்காத்துகள், குறைந்த ரக்காத்துகளை நாங்கள் தொழுததாக எங்களுக்கு பட்டால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் எழுந்து எங்களுடைய தொழுகையை நாங்கள் பரிபூர்ணமாக்கி விட்டு நாங்கள் சுஜூது செய்வது என்று சொன்னால் உங்களுக்கு சலாம் கொடுப்பதற்கு முன்னரும் சுஜூது செய்யலாம். ஆனால் சிறந்தது சலாம் கொடுத்ததன் பின்னால் நீங்கள் 2 சுஜூதுகள் செய்வதுதான் சிறந்தது என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு ஹதீஸை வைத்து சுருக்கமாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, ஜமாத்தாக நீங்கள் தொழும் பொழுது நீங்கள் வருகின்றீர்கள், நீங்கள் இமாமுடன் சேர்ந்தது 2வது ரக்காத்திலா 3வது ரக்காத்திலா என்று ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே விடயத்துடைய இன்னொரு நிலை. அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் நீங்கள் எத்தனை ரக்காத்துகள் நீங்கள் இமாமுடன் ஷுவராக தொழுதீர்கள் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் 2வது ரக்காத்தில் வந்தீங்களா 3வது ரக்காத்தில் வந்தீங்களா என்றால் எப்படி சந்தேகம்? நான் இமாமுடன் 2 ரக்காத் தொழுதேனா அல்லது 1 ரக்காத் தொழுதேனா என்று சந்தேகம் வந்தால் 1 ரக்காத் தான் ஷுவர், 2 ரக்காத் சந்தேகம். அப்போ ஷுவரான முடிவை நாங்கள் எடுத்துவிட்டு அதற்கு பின்னால் நாங்கள் தொழுகையை பரிபூர்ணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்தது, இந்த ஜமாத்து தொழுகை, ஜமாத்து தொழுகைகளுக்காகவே நாங்கள் வந்தால் நாங்கள் இமாம் முஅத்தின் இக்காமத்து சொல்லும் பொழுது நாங்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்று விட வேண்டும். குறிப்பாக தொழுகை ஒரு சுன்னத் தொழுது கொண்டிருந்தால் அந்த சுன்னத் தொழுகையுடைய கடைசி கட்டத்தில் இருந்தால், சுஜூதிலே கடைசி சுஜூதிலே இருக்கின்றார் அல்லது அத்தஹியாத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யலாம்? தொழுகையை பரிபூர்ணப்படுத்தலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் அவர் தொழுகையை உடனடியாக விட வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இதா உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, அதாவது ஃபர்தான தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் கிடையாது. அப்போ எங்களுடைய தொழுகையை நாங்கள் விட்டுவிட்டு ஜமாத்திலே நாங்கள் சேர வேண்டும். அதே போன்று இமாம் அவர்கள் எங்களுக்கு சஃபிலை நேராக நிற்பதற்கு எங்களுக்கு வலியுறுத்துவார். அப்பொழுது எங்களுடைய குதிகால்கள், காலுடைய பிற்பகுதி, அதை வைத்துத்தான் நாங்கள் சஃப்புகளை நேர்படுத்த வேண்டும். எங்களுக்கு அனைவரும் தெரிந்த விடயம் நாங்கள் மீட்டிக்கொள்வோம். அதாவது காலுடைய பிற்பகுதி குதிகாலை வைத்துத்தான் எங்களுடைய சஃப்புகளை நாங்கள் நேர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சஃப்பு நேராகும். எங்களுடைய விரலுடைய முற்பகுதியை வைத்து நாங்கள் நேராக்கினால் சிலருடைய கால் பெரிதாக இருக்கும், சிலருடைய கால் சிறிதாக இருக்கும். அப்பொழுது என்ன சஃப்பு நேராகாது. அதே போன்று நாங்கள் ஒருவருடைய கால் மற்றவருடைய காலுடைய படக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். படக்கூடிய அளவுக்கு என்றால் மற்றவர்களுக்கு நோவினை இல்லாத அடிப்படையிலே கால்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையிலே இடைவெளி இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடை செய்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சில வேளை அந்த சஃப்புகளை பார்ப்பார்கள், இடைவெளி இருக்காமல் இருக்க வேண்டும். அதை நிறுத்திப்படக்கூடிய அதிகாரம் இமாமுக்கும் இருக்கின்றது. இமாம் அந்த அதிகாரத்தை பாவித்து யாருக்காவது நீங்கள் நெருங்கி இருங்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் உடனடியாக கட்டுப்பட வேண்டியதும் தொழுகையுடைய அதபுகளில் ஒன்று. ஆகையினால் நாங்கள் எங்களுடைய ஒருவருடைய காலுக்கும் மற்றவருடைய காலுக்கும் இடையிலே இடைவெளி வராமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சில வேளை சஃப்புகள் நெருங்கும் பொழுது சிலர் பராமுகமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? அப்படி நாங்கள் தட்டிவிட்டு அவர்களை நெருக்கமாக வருமாறு அழைக்க வேண்டும். அந்த அதபுகளை பேணி, ஒரு பெரிய மனிதர் இருந்தார், அவருக்கே உரிய அதபிலே நாங்கள் அவரை தட்டிவிட்டு நெருங்கி வருமாறு அழைக்கலாம். அப்படி இல்லாமல் சிறியொரு பிள்ளை என்றால் அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அதபிலே அதை நாங்கள் செய்யலாம். அதே போன்று இன்னொரு விடயம், நாங்கள் சஃப்புகளை நெருக்கும் பொழுது இமாமுடைய பக்கத்துக்கு தான் நெருக்க வேண்டும். வலது பக்கத்துக்கோ இடது பக்கத்துக்கோ சஃப்புகளை நெருக்குவது கிடையாது. அப்படி என்றால்
நாங்கள் இமாம் வந்து சென்டரில் இருப்பார், அந்த சென்டருக்கு தான் என்ன செய்யணும், வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் இங்காலை தான் இறங்கணும், இந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் இங்காலை தான் இறங்கணும். அப்படினால் இமாமுடைய பக்கத்திற்கு தான் என்ன செய்ய வேண்டும், சஃப்புகள் நெருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் வலது பக்கத்துக்கு நெருக்கி கொண்டு போனால் அப்படியே அனைத்து சஃப்பும் என்ன செய்யும், வந்து அப்படியே நகரக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். அப்படி இல்லாமல் அத்தகாரவு இலா ஜிஹத்தில் இமாம், இமாமுடைய பகுதிக்கு இமாம் நடுவில் இருந்தால் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் என்ன இமாமுடைய பக்கத்துக்குத்தான் சஃப்புகளை நெருக்கி சேர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய அதபுகள் இருக்கின்றது, அதை நாங்கள் தாண்டி செல்வோம். பள்ளி வாயில்களுக்கு வரும் பொழுது ஒரு துவா இருக்கின்றது, ஒரு பிரபல்யமான துவா, அதில் நிறைய ஹைர் இருக்கின்றது, அதை நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா வ ஃபீ ஸம்இ நூரா வ ஃபீ லிசானி நூரா. அதாவது ஒரு மனிதனை அப்படியே ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு துவா, நீண்ட துவா இருக்கின்றது, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் பள்ளி வாயிலுக்குள் வரும் பொழுது நீங்கள் வலது காலை வைத்து அதற்கே உரிய அந்த துவாவை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஓதிக்கொண்டு வர வேண்டும். பள்ளி வாயிலிருந்து வெளியே செல்லும் பொழுது நீங்கள் இடது காலை வைத்து என்ன செய்ய வேண்டும், அந்த துவாவை அல்லாஹும்ம யஸ்அலுக மின் ஃபضலிக என்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டு செல்ல வேண்டும். பள்ளி வாயிலுக்கு வந்தால் அது தொழுவதற்காக வேண்டி வந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு தேவைக்காக வேண்டி வந்தாலும் சரி, பள்ளி வாயிலே தொழக்கூடிய இடத்திலே நீங்கள் அமருவது என்று சொன்னால் அது தொழுகையாக இருந்தாலும் சரி, எங்களில் நிறைய பேர் செய்யக்கூடிய விடக்கூடிய ஒரு தவறு, அது வந்து மஷூராவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஃபங்க்ஷன் நடத்தக்கூடியவர்கள் ஒரு பள்ளி வாயில் என்று சொன்னால் அந்த பள்ளி வாயிலுடைய சட்டத்திட்டங்களை கட்டாயம் பேண வேண்டும். தொழுவதற்கென்று என்ன ஒரு இடத்தை அவர்கள் கட்டாயம் ஒதுக்க வேண்டும். அதே போன்று பெண்கள் பள்ளிக்குள் வர கூடியவர்கள் இருப்பார்கள், வர முடியாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று வேறு இடங்கள் கட்டாயம் ஒதுக்கப்பட வேண்டும். இது பள்ளிக்காகவே நாங்கள் பேண வேண்டிய சட்டத்திட்டங்கள். இதை நான் கூற வருவது என்று சொன்னால், நீங்கள் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் அமருவதற்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழாமல் அமரக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆர்டர். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிலே குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு மனிதர் வந்து இறங்கவும் அப்படி அமரவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் 2 ரக்காத் தொழுதீர்களா என்று கேட்டுவிட்டு தொழுதுவிட்டு அமருமாறு பணித்தார்கள். அப்படி நீங்கள் வரும் பொழுது, இப்போ நீங்கள் பள்ளிக்குள்ளே வாரீங்க, தராவை தொழுது கொண்டிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ரக்காத் தொழுதுட்டு அமரவே இந்த தொழுகையிலே சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸ் என்ன, நீங்கள் பள்ளிக்குள் வந்தால் 2 ரக்காத் தொழாமல் அமர வேண்டாம். அது எந்த தொழுகை தொழுதாலும் சரி, தராவி தொழுதாலும் சரி, லுகர் தொழுதாலும் சரி, அசர் தொழுதாலும் சரி, அப்படி தொழுகை ஒன்று இல்லாவிட்டால் தான் 2 ரக்காத் தொழுது விட்டு அமர வேண்டும். இதற்கு ஃபிக்ஹ் கிதாபுகளிலே தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். இந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்ற சொல் வந்து ஹதீஸிலே வராத சொல், ஒரு புதிய சொல், பள்ளியுடைய காணிக்கை. நபி அவர்கள் சொன்னது வந்து 2 ரக்காத் தொழாமல் அமர வேண்டாம் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் நீங்கள் வரும் பொழுது ஒரு தொழுகை நடந்து கொண்டிருந்தால் டிரெக்டாக வந்து தொழலாம், நீங்கள் 2 ரக்காத் தொழுததாக கணிக்கப்படும். 2, 4, 3 தொழுவீர்கள். ஆனால் தொழுகை இல்லாத நேரத்திலே வந்தால் நீங்கள் ஜமாத்துக்கு முன்னால் வருகின்றீர்கள், அப்பொழுதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் 2 ரக்காத் தொழுதுட்டு அமர வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் மஹரிபுக்கு முன்னால் தொழுவது தடை செய்யப்பட்ட நேரம், அதை நான் தாண்டி சென்று விட்டேன். தொழுகை தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கின்றது. சுபஹுக்கு பின்னால், சூரியன் உதிப்பதற்கு பின்னால் அந்த நேரத்தில் தொழக்கூடாது. சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழக்கூடாது. சுபஹுக்கு பின்னால் ஒரு பரந்த நேரம் இருக்கின்றது, தொழக்கூடாத நேரம். அதிலும் குறிப்பிட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கட்டாயம் தொழக்கூடாது. அதே போன்று அசருக்கு பின்னால் நீங்கள் தொழுவையை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மஹரிபுக்கு முன்னிருக்கக்கூடிய ஒரு 20 நிமிடம் சுமாராக, அது ஸ்ட்ரிக்ட்லி தொழவே முடியாத நேரம். அப்படிப்பட்ட நேரத்திலும் நீங்கள் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் மஹரிபுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி வாரீங்க. உலமாக்கள் இதிலே கடுமையாக கருத்து வேறுபடக்கூடிய அளவுக்கு இந்த மசலா இருக்கின்றது. சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், அப்படி 10 நிமிஷத்துக்கு முந்தி வந்தால், இது இருக்கக்கூடிய கூட்டு நான் கூறுகின்றேன், வந்தால் நீங்கள் பள்ளியிலே அமராமல் நின்று கொண்டிருங்கள் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் தொழ முடியாத நேரம், தொழாமல் அமரவும் முடியாது. உங்களுக்கு முடியுமா, நின்று கொண்டிருங்கள் சொல்கிறார்கள். ஆனால் சரியான கூற்று என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த நேரத்திலும் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் நீங்கள் 2 ரக்காத் தொழ முடியும், தொழுதுவிட்டுத்தான் நீங்கள் அமர வேண்டும். ஏனென்றால் அதற்கு அரபியிலே சொல்வார்கள் தவாத்துல் அஸ்பாப் என்று சொல்வார்கள். காரணத்துக்காக வேண்டி தொழுவது, ஒரு காரணத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு வணக்கம் எந்த வேளையிலும் தொழலாம். இந்த 2 நேரங்களிலும் எங்களுக்கும் தொழுவதும் தடை, எங்களுடைய ஜனாசாக்களை அடக்குவதும் தடை. ஆனால் ஏதாவது ஒரு ஜனாசா வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால், நீண்ட நேரம் நாங்கள் அடக்க முடியாமல் தவித்துவிட்டு அப்பொழுதுதான் எங்களுக்கு அடக்குவதற்கு நேரம் கிடைத்தால் எங்களுக்கு அனுமதி இருக்கின்றது அப்படிப்பட்ட ஜனாசாக்களை அடக்குவதற்கு. அது ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருப்பதனால் அந்த அளவுக்கு இந்த 2 ரக்காத் தொழுகை, இந்த பள்ளிக்காகவே நாங்கள் பள்ளியிலே நாங்கள் அமருவதற்கு முன்னால் தொழுவது
இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு சிறிய ஒரு மசாலா, நீங்கள் பள்ளிவாயலுக்குள் வந்தால் இப்படி கைகளை கோர்த்துவிட்டு அமருவது, இதுக்கு சொல்வார்கள் தஸ்பீக்குல் அசாபி என்று. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பள்ளிவாயலுக்குள் வந்தால் இப்படி நீங்கள் கையை கோர்த்தி கொண்டு அமருவதை தவிர்க்குமாறு சொன்னார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸ் வந்து இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலே தன்னுடைய கைகளை கோர்த்து கொண்டு இப்படி காலை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸும் வருகின்றது. இதை வைத்து உலமாக்கள் எப்படி எங்களுக்கு விளக்கம் சொல்கின்றார் என்று சொன்னால், அதாவது நீங்கள் பள்ளிக்கு வந்தால் தொழுவதற்கு முன்னால் நபி அவர்கள் அப்படி கையை கோர்த்து அமர்ந்ததை நாங்கள் காணவே இல்லை ஹதீஸ்களில். அதனால் தொழுவதற்கு முன்னால் நீங்கள் அப்படி கையை கோர்த்தி கொண்டிருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதனால் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு சில வேளை பழக்க தோஷத்துக்கு அப்படி வந்தால் நாங்கள் ஞாபகம் வந்து அந்த கையை எடுத்துட வேண்டும். இப்படி கையை பிடிச்சுக்கொள்ளலாம், இப்படி பிடிச்சுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி கையை கோர்த்து வைப்பது நபி அவர்கள் தடை செய்த ஒரு விடயம். ஆனால் தொழுகைக்கு பின்னாலும் நாங்கள் தவிர்ப்பது சிறந்தது. ஆனால் தொழுது விட்டு நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி கையை கோர்த்தால் அது தடை இல்லை என்ற விளக்கத்தை உலமாக்கள் இந்த ஹதீஸ்களை வைத்து எங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அதாவது சுட்டிக்காட்ட வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் ஜமாத் தொழுகைக்காக வேண்டி வந்தால் நாங்கள் நிறைய பேர் விடக்கூடிய தவறு, இந்த முன் சஃப்பை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒரு சோம்பரத்துக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி வைத்து பின் சஃப்புல அல்லது சுவரிலே சாய்ந்திருப்பது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருளிலே நாங்கள் பராமுகமாக இருப்பதை காட்டும். அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு நன்மையை இந்த அதாவது முன்சஃபிலே வைத்திருப்பதாக கூறும் பொழுது எங்களுடைய சிறிய ஒரு ஃபேன் படுறதுக்காக வேண்டி, ஒரு ராகத்துக்காக வேண்டி, கால நீட்டி கொண்டிருப்பதற்காக வேண்டி இப்படி பெரிய ஒரு நன்மையை நாங்கள் துச்சமாக மதிப்பதாக அது எங்களுக்கு கருதும். அதனால் நாங்கள் இந்த முன்சஃப்புகளை பள்ளிவாயலுக்கு வந்தால் அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அடுத்தது உங்களுக்கு தெரிந்த ஒரு மசாலா, நாங்கள் தொழுகைக்கு வந்தால் ருக்கூவிலே சேர்ந்தால்தான் அது ஒரு ரக்காத்தாக கணிக்கப்படும். நாங்கள் அனைவரும் தெரிந்த விடயம் என்றால் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ருக்கூவிலிருந்து நாங்கள் இமாம் எழும்பியதன் பின்னால் வந்து சேர்ந்தால் அந்த ரக்காத் எங்களுக்கு கணிக்கப்பட முடியாது. அதே போல நாங்கள் பள்ளிவாயலுக்குள் வரும் பொழுது இமாம் ருக்கூவிலே இருந்தால் நாங்கள் அவசரமாக சிலர் என்ன செய்வார்கள், வருவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்னவென்றால், நாங்கள் அமைதியாக கம்பீரமாக நாங்கள் வர வேண்டும். ஓடி ஓடி என்ன செய்யக்கூடாது, வருவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் என்ன செஞ்சார், வந்து ருக்குவிலே வந்து இமாம் ருக்குவிலே இருக்கும் பொழுது சஃப்புக்கு வர முன்னாலேயே வந்து என்ன செஞ்சிட்டாரு, ருக்குல இருந்துட்டாரு. இப்போ இந்த சஃப்புல தொழுகை சஃப்பு நிற்குதுன்னு சொன்னால் பின்னுக்கு சஃப்பில் இருந்துட்டு அப்படியே என்ன செஞ்சார், அப்படியே முன்னுக்கு ருக்குல இருந்து கொண்டே வந்து சேர்ந்தார் ஒருதாக்கு. அல்லது அங்கே ஈனைக்கு சஃப் முடிஞ்சுன்னு சொன்னால் ஐனைக்கு வந்தார், உடனே ஐனைக்கு ருக்குல இருந்துட்டு அப்படியே முள்ள வந்து சேர்ந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகாக பாருங்கள் எப்படி வார்த்தை என்று, அழகாக அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், உங்களுடைய இந்த ஆர்வத்திற்கு நன்றி, அதாவது ஜாதகல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் தஆலா இன்னும் உங்களுக்கு ஆர்வத்தை கூட்ட வேண்டும். ஆனால் வலா தஊத், இது மாதிரி வேலைகள் திரும்ப நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு ஆர்வம், அவசரமாக நாங்கள் தொழுகையிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். நபி அவர்கள் அதை பாராட்டினார்கள். இப்படித்தான் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒரு மாணவன் ஏதாவது தவறு செய்தாலும் கூட அவனை அந்த தவறில் இருக்கக்கூடிய நல்ல பிளஸ் பாயிண்ட்டுகளை அவனுக்கு நீங்கள் ஒரு புகழ்ந்து விட்டுத்தான் அவனுக்கு நீங்கள் திருத்தி கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், ஜாதகல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்வத்திலே, பள்ளிக்கு வரக்கூடிய ஆர்வம், தொழுகையிலே சேரக்கூடிய ஆர்வத்திலே இன்னும் கூட்ட வேண்டும். ஆனால் வலா தஊத், நீ இந்த செய்ய வேலையை திரும்ப செய்யாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம், இமாமை நாங்கள் ஒரு காலமும் முந்தக்கூடாது. சிலர் விடக்கூடிய தவறு, அல்லாஹு அக்பர் என்று இமாம் சொல்வதற்கு முன்னால் என்ன செய்தாச்சு, சுஜூதுக்கு சென்றாச்சு. அவசரம், இந்த அவசரம் நாங்கள் எதையும் எங்களுக்கு ஒரு செகண்டை கூட கூட்டாது. எவ்வளவுதான் நாங்கள் அவசரமாக இமாமுக்கு நாங்கள் போட்டியாக தொழுதாலும் இமாம் சலாம் கொடுத்துக்கொள்ளதான் நாங்கள் என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் முந்தினு சொல்லி இமாமுக்கு முன்னால் எங்களுக்கு சலாம் கொடுக்க முடியாது. அதனால் இமாம் அந்த அல்லாஹு அக்பர் என்ற ரா முடிந்ததன் பின்னால் தான் எங்களோட அசைவு ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு அதவை கற்றுத் தருகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவிலும் கூட அந்த ஹமிதா முடிந்ததன் பின்னால் தான் எங்களுடைய அசைவு ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இமாமுக்கு பரிபூர்ணமாக கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை எங்களுக்கு ஏற்படும். அடுத்தது, பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பள்ளி வாயிலே வந்து தொழலாம், அதற்கான ஏற்பாடுகள் இருந்தால். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், வ புயூத்துஹுன்ன கைருன் லஹுன்ன, அவர்களுடைய வீடுகள் தான் பெண்கள் தொழுவதற்கு மிகவும் சிறந்த இடம். வீட்டிலும் அவர்களுடைய தனிப்பட்ட அறைதான்
அவர்கள் தொழுவதற்கு மிகவும் சிறந்த இடம் என்பதாக எங்களுக்கு மார்க்கம் விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். அடுத்ததாக கடைசியாக இந்த கூடி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது தொழுகையை பார்ப்பதற்கு. கடைசியாக இந்த மசாலாவை மாத்திரம் நாங்கள் படித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய இந்த தொழுகை சம்பந்தமான வகுப்பை நாங்கள் முடிப்போம். அதாவது ஸலாத்து அஹ்லில் ஆதார், அதாவது காரணிகள் இந்த இருக்கக்கூடியவர்களுடைய தொழுகை. இதில் நோயாளிகளுடைய தொழுகை உங்களுக்கு தெரியும். அவர்கள் அவருடைய நோய்க்கு ஏற்ற அடிப்படையிலே நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ சாய்ந்து கொண்டோ அல்லது செய்கையினாலேயோ அல்லது மனதினாலேயோ இப்படியே வரும். நின்று கொண்டு முடியாதவர்கள் அமர்ந்து கொண்டு, அமர முடியாதவர்கள் படுத்து கொண்டு, படுக்க முடியாதவர்கள் சாய்ந்து கொண்டு, அதிலும் அசைய முடியாதவர்கள் தங்களுடைய செய்கையும் கூட முடியாதவர்கள் தங்களுடைய மனதினால் தொழ வேண்டும். எந்த அளவுக்கு இந்த தொழுகையுடைய சட்டம் இப்படி பகுப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஒரு புத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் லுகர் தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் என்ன செய்ய முடியாது, லுகர் தொழாமல் இருக்க முடியாது. சரி, லுகருடைய நேரம் ஞாபகம் வந்ததுக்கு சொல்லுங்க. லுகருடைய நேரம் எப்போ முடியுது? லுகருடைய நேரம் ஒரு தேகாரோக்கியம் உள்ள பயணத்திலே இல்லாதவருக்கு அசருடைய பாங்குக்கு முன்னால் முடியுது. காரணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, உதுர் இருக்கக்கூடியவர்களுக்கு லுகருடைய நேரம் முடிவது மகரபுடைய பாங்குக்கு முன்னால். அதாவது லுகரையும் அசரையும் ஜம்மு பண்ணக்கூடிய நேரம் தான் லுகருடைய கடைசி நேரம். இது அஹ்லுல் ஆதார், காரணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, உதுர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு. அந்த நேரத்தை ஒரு புத்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்த ஒரு வேளையிலும் என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்தை தாண்ட முடியாது. லுகரையும் அசரையும் தொழாமல் அவருக்கு அசையவே முடியாது என்றால் மனதால் கூட தொழ வேண்டும் அவர். இதுதான் தொழுகையுடைய சட்டம். அதனால் தொழுகை மிகவும் வித்தியாசமான, எங்களால் தவறவிட முடியாத ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, தற்பொழுது இந்த பிரயாணிகளுடைய சட்டத்துக்கு நாங்கள் வருவோம். இந்த பிரயாணிகளுடைய சட்டத்திலே பல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதாவது எத்தனை கிலோமீட்டர், எப்படிப்பட்ட தூரம் சென்றால் எங்களுக்கு சுருக்கி தொழலாம். அதாவது தொழுகையிலே 2 சட்டம் இருக்கின்றது. ஒன்று சேர்த்து தொழுவது, அடுத்து சுருக்கி தொழுவது. இந்த சேர்த்து தொழுவது பிரயாணத்துக்குரிய சட்டம் மாத்திரம் அல்ல. சேர்த்து தொழுவது நீங்கள் ஊரிலே இருந்தாலும் கூட தேவை என்றால், மழை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், சேர்த்து தொழலாம். அதே போன்று சில வேளை உங்களுக்கு மிகவும் பிஸியான ஒரு சூழல் வரும் என்றால், அசரை தொழுவதற்கு எங்களுக்கு கிடைக்காது என்று சொன்னால், நீங்கள் பிரயாணம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் துகருடன் உங்களுக்கு அசரை சேர்த்து தொழலாம். அதற்கு அனுமதி இருக்கின்றது. இப்படி சேர்த்து தொழுவது பிரயாணத்திலே மாத்திரமல்ல, ஆனால் பிரயாணத்திலே அதிகமாக தேவைப்படும் சேர்த்து தொழுவது. ஆனால் சுருக்கி தொழுவது, சுருக்குவது என்று சொன்னால் 4 ரக்காத்தை மாத்திரம் 2ஆக சுருக்குவது. இதுதான் சுருக்குறது. 2 ரக்காத்தை சுருக்க முடியாது, மகரிப 3 ரக்காத்தை சுருக்க முடியாது. இந்த 4 ரக்காத் லுகர் அசர் இஷா இந்த 3ஐயும் 2 ரக்காத்தாக தொழக்கூடிய தொழுகை சுருக்கி தொழுவது கஸ்ர் என்று சொல்வார்கள். இதை உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கின்றார்கள். சிலர் கூறுவார்கள் 83 கிலோமீட்டருக்கு மேற்பட்டிருந்தால் எங்களுக்கு சுருக்கி தொழலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னும் உலமாக்கள் சொல்வார்கள், எதை நீங்கள் பயணமாக கருதுகின்றீர்களோ அந்த பயணத்தின் பொழுது உங்களுக்கு சுருக்கி தொழலாம். இதை அதிகமான உலமாக்கள் வரவேற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில வேளை 83 கிலோமீட்டர் மிச்சம் குயிக்காக சென்றுவீங்க, மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனம் என்றால் சென்றுவீங்க, அது ஒரு பயணமாக இருக்காது. ஆனால் எதற்கு நீங்கள் பயணம் என்று கூறுகின்றீர்களோ, எங்களுடைய வழக்கத்தில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் குருநாக்கள் போறாக்கள் யாரும் நான் ஒரு பயணம் போறேன்னு சொல்றல. எங்கே போறீங்கன்னு சொன்னால் குருநாளுக்கு போய்த்து வரேன்னு சொல்றது. அந்த கிட்ட எங்களுடைய உறுப்பிலேயே கிட்ட உள்ள தூரங்களுக்கு நாங்கள் பயணம் என்று சொல்வதில்லை. ஆனால் எதற்கு நாங்கள் ஒரு பயணம் போகிறோம் என்று கூறுகின்றோமோ, பயணமாக நாங்கள் கருதுகின்றோமோ, எங்களுடைய கஷ்டம் பயணமாக அதை மாற்றுகின்றதோ அந்த இடத்திலே எங்களுக்கு சுருக்கி தொழலாம். அப்படி நீங்கள் பயணம் சென்று எத்தனை நாட்கள் சுருக்கி தொழலாம், இதுடன் நாங்கள் முடித்துக் கொள்வோம். 10 கால் ஆகுது. இது ஒரு முக்கியமான ஒரு மசலா. அதாவது நிறைய ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் சுருக்கி எங்களுக்கு சொல்ல முடியுமான ராஜிஹான கவுல என்னவென்றால், நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் சென்று உங்களுடைய ஊரை துறந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் பயணம் சென்று 4 நாட்களுக்கு மேலாக, எத்தனை 4 நாட்களுக்கு மேல் நீங்கள் தங்கி இருப்பதாக உங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியும் என்றால், இப்போ நீங்கள் ஒரு பயணம் போறீங்க, உதாரணமாக நீங்கள் மட்டக்களப்பு போறீங்க, அது ஒரு பயணம் சென்று நீங்கள் 5 நாட்கள் இருப்பதாக, 5 நாட்கள் நீங்கள் தங்குவதற்கு போறீங்க என்றால், நீங்கள் மட்டக்களப்புக்கு நீங்கள் செல்லும் வரைக்கும் உங்களுக்கு சுருக்கி தொழலாம். சென்று உங்களுடைய பேக் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் தங்குவதற்கு ஆரம்பித்தால் உங்களுக்கு சுருக்கி தொழ முடியாது. ஏன்? 4 நாட்களுக்கு மேற்பட்டது, 5 நாளாக இருக்கின்றது, சுருக்கி தொழ முடியாது. அப்படி இல்லாமல் நீங்கள் 4 நாட்கள் மாத்திரம்தான் நீங்கள் தங்குவதாக உங்களுக்கு ஷுவராக தெரியும் என்றால், உங்களுக்கு 4 நாட்களும் என்ன செய்ய முடியும், சுருக்கி தொழ முடியும்.
இதான் சட்டம். இப்போ ஹதீஸுக்கு வருவோம். நிறைய ஹதீஸ் இருக்கின்றது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது 19 நாட்கள் என சுருக்கி தொழுதார்கள். இன்னும் சில இடங்களிலே 17 நாட்கள் 10 நாட்கள் யுத்தங்களின் பொழுது சுருக்கி தொழுதார்கள். இப்படியால் நிறைய ஹதீஸ் வருகின்றது. ஆனால் இவை அனைத்தையும் எடுத்து நாங்கள் சட்டவாக்கத்திலே போட்டு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது எத்தனை நாள் அவர்கள் தங்குவார்கள் என்பது ஷுவராக தெரியாது. அதே போன்று நீங்களும் ஒரு வேலைக்கு போய்ச்சிக்கிறீங்க, ஏதாவது ஒரு வழக்குக்கு போறீங்க, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போறீங்க, ஒரு பயணம் உண்டு, ஒரு 10 நாள் நிற்கிறீங்க, உங்களுக்கு எப்போ அந்த பிரச்சனை முடியும் என்று தெரியாது, எத்தனை நாள் நீங்கள் ஷுவராக இருப்பீர்கள் என்று தெரியாது. அப்படி என்றால் உங்களுக்கு மாதக்கணக்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கி தொழலாம் என்பதுதான் மார்க்க சட்டம். அப்படி இல்லாமல் 4 நாட்கள் ஷுவராக தங்குவேன் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சுருக்கி 4 நாட்களுக்கு மேல் தங்குவேன் என்று தெரிந்தால் உங்களுக்கு சுருக்கி தொழ முடியாது. இதற்கான ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் என்னவென்றால், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், நபி அவர்கள் 10 நாட்கள் 17 நாட்கள் 19 நாட்கள், சஹாபாக்கள் சில வேளை 4 மாதங்கள் சுருக்கி தொழுத ஹதீஸ்கள் அனைத்தும் எத்தனை நாள் தங்குவேன் என்று தெரியாமல் சுருக்கி தொழுதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுவராக 4 நாட்கள் நான் தங்குவேன் என்ற நியத்துடன் இருந்தார்கள். அதைத்தான் உலமாக்கள் தொழுகை என்பது சட்டங்களை இயற்றும் பொழுது மிகவும் கவனமாக நாங்கள் சட்டம் இயற்ற வேண்டும், அது பேணுதலாக கையாளப்பட வேண்டிய ஒரு வணக்கம் என்பதனால் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அது எப்பொழுது என்று சொன்னால், நபி அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்று மக்காவிலே இருந்தார்கள். துல்ஹஜ் 4வது நாள் இறங்கினார்கள். நபி அவர்களுக்கு ஷுவராக தெரியும், துல்ஹஜ் 8வது நாள் தான் நான் தர்வியாவுக்காக வேண்டி மினாவுக்கு செல்வேன் என்பது தெரியும். அப்ப 4வது நாள் இறங்கினார்கள், 8வது நாள் தான் நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்பது தெரியும். என்றால் யௌமு தர்வியா துல்ஹஜ் 8வது நாள். அப்ப இந்த 4 நாட்கள் நபி அவர்கள் ஷுவராக நான் ஒரு இடத்திலே தங்குவேன் என்று நினைத்து கொண்டும் அவர்கள் சுருக்கி தொழுதார்கள். ஆகையினால் இதே போன்ற ஒரு நிலையை நபி அவர்களுடைய ஹதீஸ்களிலே வேறு எங்கும் எங்களுக்கு காண முடியாது என்பதனால், தொழுகை பேணுதலாக நாங்கள் கையாளப்பட வேண்டிய வணக்கம் என்பதனாலும், நாங்கள் இந்த பிரயாணத்தின் பொழுது 4 நாட்களுக்கு மேல் நாங்கள் தங்குவதாக எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் சுருக்கி தளாமல் பரிபூரணமாக தொழுவதுதான் சட்டமாக இருக்கின்றது. 4 நாட்கள், அது அதற்கு குதைவு 2 நாட்கள் இருப்பதென்றால் எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு 2 ரக்காத்துகள் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கி தொழலாம், சேர்த்தும் தொழலாம். சேர்த்து தொழுவதற்கு தேவையில்லை என்றால் சுருக்கி மாத்திரம் தொழுவதுதான் வரவேற்கத்தக்கது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய்த்திக்கிறீங்க, லுகர் டைம் வரும், அசர் டைம் வரும், நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, சோழி ஒன்றும் இல்லை. இப்போ லுகருடைய நேரத்தில் மாத்திரம் 2 ரக்காத் தொழுங்க, அசர நேரத்தில் மாத்திரம் என்ன செய்யுங்க? நீங்கள் 2 ரக்காத்தை தொழுங்க. இப்படி இந்த தொழுகையுடைய சட்டங்களிலே குறிப்பாக இந்த பிரயாணத்துடைய சட்டம் இருக்கின்றது. இப்படி நாம் நிறைய சட்டங்கள், இமாமுடைய சட்டங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய சட்டங்கள், அதே போன்று சலாத்து தத்தவு, அதாவது உஃபரியான வணக்கங்களுடைய சட்டங்கள் இருக்கின்றது. இது ஒரு நீண்ட ஒரு பாடம். இந்த 3 நாளும் நாங்கள் படித்த இந்த விடயங்களை வைத்து எங்களுடைய தொழுகையிலே நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய பகுதிகளை நாங்கள் திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான பரிபூர்ணமான தொழுகையை நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது போராக்கள் போங்க, கேள்வி உள்ள ஆக்கள் கேட்கலாம். தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க, லேசி மற்ற ஆக்களுக்கு இது இல்லாமல் சொல்லும். சொல்லுங்க. ஓ 2 ரக்காத் தொழுகை இருப்பில் தான் ஈக்கணும். 2 ரக்காத் தொழுகை இருப்பில் தான் ஈக்கணும். இஃப்திராஷ் இல்லை, சுபகிலேம் அதிலேம். ஆனால் அதிலேயும் இஃப்திராஷ்னு சொல்கிற உலமாக்கள் ஈக்கிறாங்க. ஆனால் 1வது அத்தஹியாத்தில் எப்படி நாங்கள் இருப்போமோ அதைத்தான் என்ன செய்யணும்? 2 ரக்காத்துக்கும் ஜும்மாக்கும் நாங்கள் பயன்படுத்தணும். 6 ரூபாய்க்கு தான் என்ன? இஃப்திராஷ், அதாவது எங்களுடைய பிற்பகுதியை கீழே வைத்து அமரக்கூடிய அமர்வு ஈக்கணும். அடுத்து 83 கிலோமீட்டர் என்பது ஒரு கருத்து உலமாக்களுடைய. அதான் நீங்கள் உங்களுடைய பயணத்தை பயணமாக எப்பொழுது கருதுகின்றீர்களோ அப்பொழுது என்ன செய்யலாம்? உங்களுக்கு அந்த பயணத்துடைய சட்டத்தை எடுக்கலாம். இது இன்னொரு சாரால் சொல்லக்கூடிய கருத்து, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்து. அதாவது உங்களுக்கு ஒரு பயணமாக அது இருந்தால் செல்வது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கி தொழலாம். அதுக்காக வேண்டி சின்ன பயணத்துக்கு, மாவட்டத்துக்கு, இந்த குருநாக்களுக்கு, இந்த சின்ன சின்ன பயணத்துக்கு எல்லாம் நாங்கள் சுருக்கி தொழுவதற்கு நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. சில வேளை
இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை போன்ற இடத்துல வந்து நீங்கள் மலை நாடுகளுக்கு சென்றால் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் முடியா இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு பயணம். அதாவது பதுல்லேருந்து நீங்கள் முனராக்கலைக்கு செல்றேன்னு சொன்னால் 83 கிலோமீட்டர் வராது, அப்படித்தானே? ஆனால் வந்து நீங்கள் மலையில் சுற்றி போனால் அவங்கள்ட்ட பார்வையிலே பயணம். அது அவங்க வெளிக்கிளம்பி சென்றால் அன்றைக்கு நாள் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு தான் போவாங்க, பயணம் கொண்டு போக்கல. இதுதான் பயணம்ன்றது. இப்போ நான் குருநாளுக்கு போகிறேன்னு சொன்னால் எஜெண்டா ஒண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறல்ல, ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்குறல்ல, டக்குன்னு போய்த்து வந்துடலாம். ஆனால் ஒரு பயணம் என்றால் ஒரு நாள் நாங்கள் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி போகிறது தான் வந்து என்ன, அது பயணமாக கருதப்படும். அதனால் அது எதுக்கு நாங்கள் சஃபர் பயணம் என்ற உருஃபில் எங்களுடைய பரிபாசையில் நாங்கள் சொல்லுகின்றோமோ அந்த இடங்களிலே எங்களுக்கு 83க்கு குறைவாக இருந்தாலும் சுருக்கி தொழலாம். முடிச்சுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும்.